ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது உங்கள் ஒய்ஃபை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அவங்கள எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியலையா? ஒவ்வொரு பொண்களுக்குமே வந்து இந்த மாதிரி ஏக்கங்கள் இருக்கும். ஒரு சில ஏக்கங்கள் இருக்கும். அந்த ஏக்கங்கள் என்னென்ன, அவங்களுக்கு எப்படி பண்ணுனா அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க, அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணால் பண்ணுங்கள். ஒவ்வொரு பொண்களுக்குமே இருக்கக்கூடிய ஏக்கங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏக்கங்கள் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சுனாவே போதும், நீங்கள் உங்களோட ஒய்ஃபை ஈஸியாக சந்தோஷமாக வச்சுக்கலாம், சந்தோஷமாக மாற்றிடலாம். இப்போ கோவத்தில் இருக்காங்க, இல்லாட்டி ஒரு சண்டையில் டென்ஷனில் இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசாமல் இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் வந்து சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சீக்கிரமாகவே உங்களை என்ன சொல்கிறதுனா அவங்க கோவத்தில் இருந்து வெளியில் வந்து உங்கள் கூட சந்தோஷமாக இருப்பாங்க. சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகேங்களா? இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஒய்ஃபுக்குமே வந்து இப்போ அவங்க வந்து வேலையெல்லாம் பார்ப்பாங்க. வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து நல்ல வெரைட்டியாக சமையல் செஞ்சு அவங்கள சாப்பிட வைப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நல்லா இருக்கா, சாப்பிட்டாச்சா, சாப்பிடுங்க, எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது குறையா இருக்கா, இல்லாட்டி ஏதாவது கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஒய்ஃபுமே இது ரெகுலராக நடக்கிறது தான், ஒவ்வொரு வீட்லேயுமே நடக்கிறது தான். இப்போ வந்து என்னென்னா, ஹஸ்பண்ட்ஸ் வந்து சாப்பிட்றாங்க, போகிறாங்க, வர்றாங்க, அதுதான் ரெகுலராக நடக்குது. ஹஸ்பண்ட், பிள்ளைங்க, மாமனார், மாமியார், அண்ணன், தங்கச்சி, அக்கா, தங்கச்சி அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. வீட்டில் ரெகுலராக வராங்க, போகிறாங்க, சாப்பிட்றாங்க. ஆனால் வந்து இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு இருக்காங்கள்ல, ஒய்ஃபு, அவங்க வந்து என்ன எப்படி இருக்காங்க, சாப்பிட்டாங்களா, சாப்பிடலான்னு யாருமே கேட்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்க வீட்டில் தானே இருக்காங்க, சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் சீக்கிரம் போகணும், வேலைக்கு போகிறவங்க தான் சாப்பிட்ணும், டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. இந்த வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்றாங்களா சாப்பிடலானே தெரியாது. ஏன்னா வேலைகளை பார்த்துட்டே அவங்க சாப்பிடாம இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க தெரியுமா? ஹஸ்பண்ட் வந்து இப்போ நீங்கள் வெளியில் அதாவது வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போயிட்டாலும் சரி, டியூட்டியில் இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, என்ன பண்ணீங்கன்னா ஒரு கால் பண்ணி என்ன பண்ணுவீங்க, என்னம்மா சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, எவ்வளோ சாப்பிட்ட, சரி நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடு, இவ்வளோ நேரமாக சாப்பிடாமல் இருப்ப, சீக்கிரம் சாப்பிடு, உடம்பு கெட்டு போயிடும்ல அப்படின்னு அக்கறையாக சொல்லி பாருங்கள். அதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? சப்போஸ் இப்போ வீட்டுக்கு வர்றீங்க, டியூட்டி முடிஞ்சு வர்றீங்க, அப்போ வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, என்னம்மா ஏம்மா இன்னும் சாப்பிட்லையா, சாப்பிட்டியா சாப்பிட்லையா, சாப்பிட்லன்னா போய் சாப்பிடு, இவ்வளோ நேரமாக சாப்பிடாமல் இருப்ப, வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்களுக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த வார்த்தையை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? இந்த வார்த்தைக்காக தான் அவங்க ஏங்குறாங்க. தன்னோட கணவர் வந்து நம்மளை சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்களா? நம்ம டெய்லி சாப்பிட்றோம், சமைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், நம்ம தான் சமைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம். ஆனால் சாப்பிடுமா, சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. அது வந்து எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க மனசு மாறுவாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து புதுசாக ஒரு பொங்கல், தீபாவளியோ இல்லை ஒரு திருவிழாவோ இல்லாட்டி வெளியில் எங்கேயாவது ஊருக்கு கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் ஒய்ஃப் வந்து புதுசாக ஏதாவது ஒரு ட்ரெஸ் போடுறாங்க, சேரீயோ சுடியோ இல்லை ஏதோ ஒன்று போடுறாங்க. அவங்க வந்து புதுசாக போடுறாங்க, போட்டுட்டாங்க. அப்போ பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த சேரீ வந்து அவங்களுக்கு, அதாவது அவங்க சேரீயோ சுடியோ போடுறாங்கன்னா அதெல்லாம் அது உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் போடணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கோ இல்லையோ அது அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. சீப்பாகவே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து போட்டுக்க ட்ரெஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்க புதுசாக ஏதாவது ஒரு ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இல்லை நீங்களே போய் சூப்பராக இருக்குமா, அந்த ட்ரெஸ்ஸு உனக்காகவே தைச்சது மாதிரி இருக்குது, எங்கேம்மா வாங்கினா, இவ்வளோ நாள் நான் பார்க்கவே இல்லையே, சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு, உனக்கு தான் இது எடுப்பாக இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லி பாருங்களே, அவங்க உங்களை கோயில் கட்டி கும்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லணுங்கிற ஒரு ஆசைகள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டு தான். எத்தனை பேர் வேணாலும் சொல்லலாங்க. ஆனால் வந்து தன்னோட ஹஸ்பண்ட் வந்து தன்னை பற்றி ஒரு என்ன சொல்லணும்னா, தனக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து அவங்க பேசும்போது அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பேசி பாருங்கள், கண்டிப்பாக அவங்க மனசு மாறும். சரிங்களா? மூணாவது விஷயம், இப்போ வந்து நீங்கள் வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ டியூட்டி முடிச்சு வர்றீங்க, இப்போ உங்கள் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்போயுமே வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னா, இன்னம்மா வேலை பார்க்குற, சரி போதும், வேலை பார்த்ததெல்லாம் போதும், வா வந்து உட்காரு, வா, எப்போ பார்த்தாலும் வேலையே பார்த்துட்ருக்கல, ஏன் கூட கொஞ்சம் நேரம் வந்து பேச மாட்டியா, வா கொஞ்சம் நேரம் ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பை கூப்பிடுங்க, பக்கத்தில் போய் உட்காருங்க, பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வைங்க.
அவங்கள தொட்டு பேசுங்க. ஏம்மா என்ன ஏதாவது பிரச்சனையா? இல்லை வந்து என்ன வீட்டில் இருக்கிறது கஷ்டமாக இருக்கா? இல்லை உனக்கு ஏதாவது பிடிச்ச விஷயங்களை பண்ணணுமா? என்ன பண்ணணும்? நம்ம வேலையெல்லாம் செய்ய ஈஸியாக இருக்கா? உடம்பு நல்லா இருக்கா? சாப்பிட்டியா? கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடு. வேலையை எப்போயுமே வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காத, சரியா? நானும் வேலைக்கு போகிறேன், நீயும் வேலைக்கு போகிற. ஒழுங்காக நம்மளால் பேச முடியல, உட்காந்து கூட சந்தோஷமாக கூட பேச முடியல. சரிவா வந்து உட்காரு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் அவங்களோட ஏக்கங்கள் தான், சரிங்களா? நம்ம புரிஞ்சுக்காமல் வேலைன்னு வேலையை பார்க்குறது, மற்றவங்க கூட போய் ஜாலியாக பேசுறது, அது மற்றவங்க கூட பேசுறதுல ஒரு பிரயோஜனமே இல்லைங்க. தன்னோட ஒய்ஃப் கிட்ட பேசுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? ஒய்ஃபை சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும். அதுதான் உண்மையும் கூட, சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் ஒய்ஃபை பார்த்து பேசுங்க. நம்ம வெளியில் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவோமா? ரொம்ப தூரம் போகாட்டியும் பரவாயில்ல, ஏதாவது கோயிலுக்கு போகலாமா? இல்லாட்டி எங்கேயாவது பக்கத்தில் ஏதாவது பீச் பார்க் வேணாம், வேறு எங்கேயாவது கோயிலுக்கு போகலாம். அதுதான் சிம்பிளான இடம், போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இல்லாட்டி நாங்கள் படம் பார்க்க ஏதாவது தேட்டருக்கு போகலாமா? அதாவது உங்களுக்கு காசு செலவு பண்ண முடியல அப்படின்னா சும்மா கொஞ்சம் தூரம் அதாவது பக்கத்தில் எங்கேயாவது வெளியில் ஒரு டவுனுக்குள்ளே ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போகலாமா? ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வரலாமா? இன்றைக்கி டெய்லியுமே நீயே சமைச்சிக்கிட்டு இருக்க, சரி இன்றைக்கி போய் ஹோட்டலில் போய் உனக்கு ரெஸ்ட், இன்றைக்கி சமையலுக்கு நம்ம போய் வெளியில் போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீ ரெஸ்ட் எடுத்துக்க, போய் எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்டு வரலாம், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அன்பு ஆறுதலாக பேசுங்களே. அவங்களுக்கு இதில் என்னங்க எனக்கு சமைக்கிறதுக்கு லேட் ஆக போகுது, எனக்கு உங்களுக்கு சமைக்கிறது எனக்கு ஒரு கஷ்டமே இல்லை, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சது என்னென்னு சொல்லுங்கள், நான் சமைச்சு தரேன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து வெளியில் உங்களை அனுப்பணுங்கிற எண்ணம் இல்லை, அப்படி சொல்லணுங்கிற ஏக்கம் தான் இருக்கும், சரிங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் அவங்கள உங்கள் பேச்சிலே அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துங்க, சரிங்களா? அவங்களோட ஏக்கங்களை வந்து நீங்கள் போக்குங்க. அவங்க அதை விட சந்தோஷம் வேறு எதுலையுமே இருக்காது அவங்களுக்கு, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி வீட்டில் வேலை நிறையா இருக்காம்மா, எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்கேன், கஷ்டமாக இருக்கா? கஷ்டமாக இருந்தால் விடுமா, பார்த்துக்கலாம். ஒரே நாளாக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாத, கொஞ்சம் பொறுமையாயிரு, கொஞ்சம் உட்காரு, முடிஞ்ச அளவு செய். இல்லைன்னா முடியலைன்னா விட்டுரு, பார்த்துக்கலாம். நம்ம வீடு தானே, யார் வந்து என்ன சொல்ல போகிறா, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆறுதலாக பேசுங்க. இதெல்லாம் அவங்களோட ஏக்கங்கள். அவங்க என்ன தான் வேலை பார்த்தாலும் திட்டுறவங்க இருக்காங்க, ஆனால் அவங்க அன்பாக போதும், வேலை செஞ்சது போதும், இதோட நிறுத்திக்க, அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க ஏதாவது ஒரு குடும்பத்தில் இருக்காங்களா? அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷங்க. சரி, அவங்க என்னன்னா அவங்களுக்கு கிடைச்சவங்க நல்லவங்க, சரிங்களா? லக்கு அவங்க. இப்போ வந்து என்னென்னா இப்படி ஒரு விஷயங்களும் சொல்லலாம், சரிங்களா? எப்போ பார்த்தாலும் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க, கொஞ்சம் நேரம் உட்காரு, அடுத்து பார்த்துக்கலாம். வேலை இல்லாமல் இருக்காது, வேலை இருந்துகிட்டு தான் இருக்கும், பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி ஒரு பேச்சு பேசுங்களே. உண்மையிலே அவங்க இன்னும் அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட வேலை பார்ப்பாங்க, இன்னும் ஒரு 2 வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி வந்து ஒரு தைரியம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். தனக்குன்னு பேசுறதுக்கு ஆள் இருக்கே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நீங்கள் பேசினாவே போதும். அவங்களுக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காதுங்க. அதை தான் அவங்க விரும்புகிறாங்க, அவங்களோட சந்தோஷமே அதுதான், சரிங்களா? அடுத்து வந்து இப்போ தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தூங்கும்போது அவங்களுக்கு பொழுதுனைக்கு வேலை பார்க்கறனால கஷ்டம் இருக்கும், அதை வந்து கண்டுக்க மாட்டோம். எல்லோரும் நம்ம இந்த வேலைக்கு போகிறோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னு கண்டுக்க மாட்டோம். இதுவே வந்து ஒரு நாளைக்கு கேட்டு பாருங்களேன், என்னம்மா வேலை அதிகமாக இருக்கா, கை கால்லாம் வலிக்குதா, ஏதாவது மாத்திரை ஏதாவது போட்டியா, இல்லாட்டி டாக்டர்கிட்ட போகலாமா, இல்லாட்டி மருந்து ஏதாவது தேய்ச்சி விடவா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். உண்மையிலே அவங்க உங்களுக்கு தான் வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு உங்களை வேலை செய்ய விடவே மாட்டாங்க, சரிங்களா? அவங்க வந்து உங்களுக்கு கால் இல்லைங்க, எனக்கு ஒன்றும் பண்ணலை, நான் நல்லா இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது கை கால் வலிக்குதா, நான் வேணால் அமுக்கி விடவா, நான் வேணால் கை கால் தேய்ச்சி விடவா, மருந்து தேய்ச்சி விடவா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க அவங்களோட மனசு, பெண்களோட மனசு. அதனால் இந்த ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செஞ்சாலே போதும், அவங்க கஷ்டத்தில் இருந்தாலுமே அவங்க அந்த ஒரு தைரியமே, நீங்கள் கேட்குற வார்த்தையே ஒரு மருந்தை மாதிரி அவங்கள குணப்படுத்திடும். அவங்களுக்கு இன்னும் வேலை அதிகமாக செய்ய வைக்கும், உங்களை இன்னும் அக்கறையாக அன்பாக பார்த்துக்க வைக்கும், குடும்பத்தை வந்து இன்னும் முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிற ஒரு முயற்சி எடுக்க வைக்கும், சரிங்களா? இதுதான் அவங்களோட என்ன சொல்ல ஆசைகள், ஏக்கங்கள். நாள் முழுவதும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, டயர்டாக இருக்கும். என்ன அப்படி இருக்கும்போது, ஏம்மா அப்படி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற, எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேல்ல, விடு, கொஞ்சம் படுத்து தூங்கு, கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை பார்த்துக்கலாம், நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு இன்னும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற, விடு, வந்து தூங்கு, வெள்ளனா தூங்குனீங்கன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலை பார்க்கலாம்ல, கொஞ்சம் நல்லா வெள்ளனா சீக்கிரமாக தூங்குனா தான் உடம்பு நல்லா இருக்கும்,
பொழுதுனைக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லுங்கள், தூங்க சொல்லுங்கள், சீக்கிரம் தூங்குன்னு சொல்லுங்களே. நம்ம போய் படுத்தவங்கள இவ்வளோ வேலை கிடக்குது, இன்னும் அதை பண்ணலை இதை பண்ணலை போய் தூங்கிட்டா அவர் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, பரவாயில்ல விடுமா, வேலை கிடந்துட்டு போகுது, இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு பார்த்துக்கலாம், நீ வெள்ளனா போய் சீக்கிரமாக தூங்கு, அப்போ தானே காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும், நீ நல்லா இருந்தால் தானே குடும்பத்தில் பிள்ளைகளை பார்த்துக்க முடியும், என்னையை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? அவங்க இன்னும் 10 ஆள் வேலையை அவங்க சேர்த்து செய்வாங்க. அவங்கக்கிட்ட மனைவிக்கிட்ட வந்து அவர் அன்பாக பேசுங்க. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதம்மா, நான் உன் கூட இருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டத்தையும் உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத, உனக்கு சப்போர்ட்டிவாக நான் இருக்கேன். சரியா? நீ வந்து எதுக்காக ஃபீல் பண்ணாத, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கித்தரேன், காசு இல்லைனாலும் பரவாயில்லை, நீ கேளு, என்னால் முடிஞ்சதை நான் வாங்கி தரேன், உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா, ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை கொடுங்களே. அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க, அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க உங்களை கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக அவங்க ஏதாவது ஏர்ன் பண்ண முடியுமான்னு பார்த்து அவங்க உங்களுக்கு காசு சம்பாரித்து கொடுக்க பார்ப்பாங்க. இதுதான் பெண்களோட ஒரு என்ன மனசு. சரிங்களா? அவங்க மேலே கொஞ்சமாவது உங்களுக்கு அக்கறை அன்பு இருக்கணும். அவங்களோட இயக்கங்களை புரிஞ்சு நடந்துக்கங்க, உணர்ச்சிகளை புரிஞ்சு நடந்துக்கங்க. எப்பயுமே திட்டின்னு பேசாதீங்க. சரிங்களா? என்ன சொல்கிறதுனா, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருமா, எல்லாம் பார்த்துக்கலாம், அதாவது கோவப்படாத, பிரச்சனைகள் நமக்குள்ளே சண்டை வேணாம், கொஞ்சம் நேரம் பொறுமையாக இரு, வர்றதை பார்த்துக்கலாம், இதுக்கு என்ன, இதை கோவப்பட்டு என்ன ஆக போகுது, பரவாயில்ல நான் இருக்கேன்ல, பார்த்துக்குவோம், என்ன நடந்து வந்துட போகுது அப்படிங்கிற ஒரு ஆறுதலாக பேசுங்க. அவங்க கோபத்தில் இருந்தாலுமே அப்படியே அமைதியாகிடுவாங்க. எல்லாம் உங்களுக்காக தான், உங்களோட பேச்சுக்காக தான். நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா அவங்களோட கோபம்லாம் சுக்குநூறாக நொறுங்கி போயிடும். அவங்களோட ஏக்கங்கள்லாம் சந்தோஷமாக மாறிடும். ஏக்கமே இருக்க இப்படி பண்ணுறவங்கக்கிட்ட அவங்களுக்கு எப்படி ஏக்கம் இருக்கும்? என்னோடய கணவர் மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லை, என்னை தாங்குன்னு தாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேலை பார்த்தாலுமே இந்த கஷ்டம் தெரியாது. நீங்கள் இப்படிலாம் பேசும்போது அவங்களோட கஷ்டங்கள்லாம் காணாமல் போயிடும், மறைஞ்சு போயிடும். எப்பயுமே என்னோட கணவர் வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. பெண்களுக்கு சந்தோஷமே இப்படி நீங்கள் பேசுகிற பேச்சு தாங்க சந்தோஷம். ஏன்னா நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குறீங்க, நகை வாங்கி கொடுக்குறீங்க, என்ன சொல்கிறது, வேணுங்கிறத வாங்கி கொடுக்குறீங்க, அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, இங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. உங்களோட பேச்சு தான் அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்துறது. உங்கள் பேச்சு தான் அவங்கள என்ன நிம்மதியாக வச்சுக்குது. உங்கள் குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு இருக்குதுன்னா அது உங்களோட அன்பான வார்த்தைகள் மட்டும்தாங்க. அப்படி நீங்கள் அவங்க கூட அன்பாக உங்கள் வார்த்தைகளை மட்டும் அன்போட பேசுங்க. அவங்கக்கிட்ட அன்பான வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. அவங்களோட லைஃப்பை நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு விதமான பிரச்சனையுமே வராது. எப்பயுமே சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி கணவர் உங்கள் வீட்டில் இருக்காங்களா, உங்களுக்கு கிடைச்சிருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இருப்பாங்களா அப்படிங்கிற இந்த எல்லாமே இருந்து இந்த குணங்கள் இருக்காங்க, உங்களோட வீட்டில் இருக்கவங்க, உங்கள் கணவருக்கு இந்த குணங்கள் எல்லாமே இருக்குன்னா நீங்கள் தான் ஒரு லக்கி பர்சன். சரிங்களா? இல்லைனாலும் ஃபீல் பண்ணாதீங்க, அவங்கள அப்படியே மாற்றிக்கங்க. அந்த மாதிரி அவங்கள புரிஞ்சுக்கிட்டாவே போதும். அதே மாதிரி இந்த குணங்கள் அவங்களோட மனைவியை வந்து நீங்கள் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் எப்பயுமே பிரச்சனை இல்லாமல் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். உங்களோட மனைவி சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் குழந்தைகளை சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க, உங்களை சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தால் தான் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக முடியும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு போடுங்க, என்னோடய வீடியோஸ் வரும். ஓகேங்களா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.